கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த காலகட்டங்களில், இந்த காலை பொழுதுகளில் ஆண்டவர் சமத்தில் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே. அமைதி. இன்னைக்கு அமைதியை தேடி போறோம். குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, குடும்ப ஒற்றுமை இல்லை, குடும்பங்களிலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, குழப்பங்கள். குடும்பத்தில் மட்டுமா? இன்னைக்கு தேசங்களிலே பிரச்சனை, பிளவுபட்ட குடும்பங்களிலே பிரச்சனை, அமைதியற்ற இதயங்களிலே பிரச்சனை, அமைதி இல்லை. அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் சங்கீதம் 18:3 சொல்லுகிறது, போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஆமென். ஆமென். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது எதிரிடமிருந்து நாம் மீட்கப்படுவோம். ஆமென். அப்போங்க சண்டை சச்சரவு இருக்காது. இன்னைக்கு போர் முழக்கங்கள் ஈரான் தேசத்தில் பார்க்கிறோம். உலகம் எத்தி செல்லும் பதட்டம். இதிலே அதிகமாக ஏழைகளும் மக்களும் பொதுமக்களும் தான் பாதிக்கப்படுகிறார். அதிகமாக செல்வந்தர்கள் எப்படியோ பிழைத்துக் கொள்கிறார்கள், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில். ஆனால் ஏழைகள், குழந்தைகள், ஆதரவற்றவர்கள் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள். அவர்களை ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். அந்த குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுப்போம். ஜெப குறிப்பு தேவை. அமைதிக்காக. அமைதியற்ற இதயங்கள் இன்னைக்கு குடும்பங்களிலே இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் அமைதி தரணும்னு சொன்னால் ஒருவரால் மட்டும் அமைதி தர முடியும். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய அமைதி. வாசிக்கலாம். ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9:6. ஆமென். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார். ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர். வலிமை மிகு இறைவன். என்றுமுள்ள தந்தை.
அமைதியின் அரசர் அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். ஆமென். 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 அமைதியின் அரசர், என்றுமுள்ள தந்தை, வலிமை மிகு இறைவன், வியத்தகு ஆலோசகர். அவர்கிட்ட தான் அந்த ஆட்சி பொறுப்பு அவருடைய தோள் மேலே தான் இருக்கு. யார் அவர்? ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது, ஒரு குழந்தை பிறந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவே நம்முடைய அமைதி. ஆமென். ஆமென். வானதூதர்கள் இடையர்களை பார்த்து சொல்ல, உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். பிறந்துள்ளார். மீட்பர், அந்த குழந்தையுடைய பிறப்பு, ஒரு ஆண்மகவு, ஆட்சி பொறுப்பு அவர் மேலே தான், அவருடைய தோள் மீது. அவர் நமக்கு வியத்தகு ஆலோசகராக இருக்கிறார், வலிமை மிகு இறைவனாக இருக்கிறார், என்றுமுள்ள தந்தையாக இருக்கிறார், அமைதியின் அரசராக இருக்கிறார். ஆமென். அமைதியின் அவர் அமைதியை தருபவர், அமைதியை அருள்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். எபேசியர் 2:14. ஆமென். ஆமென். ஏனெனில் அவரே நமக்கு அமைதியாக்குபவர். அவரே நமக்கு அமைதியாக்குபவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் கவரை நின்ற பகமை என்னும் கவரை நமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். ஆமென். ஆமென். துன்பத்தை ஏற்று, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஸ்தேவானை கல்லெறிய பார்க்கிறார்கள், கல்லெறிந்து கொல்ல பார்க்கிறார்கள். ஸ்தேவான் ஆண்டுடைய வார்த்தையை அங்கே அவர் பிரதிபலிக்கிறார். ஆண்டவரே, இந்த குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும். கல்லடிபட்டு சாவ நிலையில கூட ஸ்தேவான் சாட்சியம் பகருகிறார். அப்போ இந்த கொலோசியர் 3:15 வாசிக்கும் பொழுது, அமைதி என்பது ஒரு நபர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்தும். ஆமென். அதனால தான் யோவான் செய்தி 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். யோவான் 14:27. ஆமென். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம். ஆமென். ஆமென். அப்போ அமைதியின் கிறிஸ்து, அமைதியின் தூதன், அமைதியின் ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர், அமைதியை அருள்பவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென். அப்போ அமைதி என்பது ஒரு நபரை குறிக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர வேண்டும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்தும். ஆமென். என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறார், அமைதியை அளிக்கிறார். அது உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல, தெய்வீக அமைதி. அல்லேலூயா. அதனால தான் திருப்பாடல் 27:3 மிக அழகாக சொல்லும். எனக்கு எதிராக
எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் ம். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆமென். ஆமென். என் உள்ளம் பயப்படாது. போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஒரு படையே பாளையம் இறங்கினாலும், எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. அப்போ அமைதி அருள்றவர் கிறிஸ்துதான் அமைதி. ஆமென். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருந்துட்டா அமைதி நமக்குள்ள இருக்கு. ஆமென். கிறிஸ்து நமக்குள்ள இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் அமைதி இல்லை. ஆமென். ஆமென். கிறிஸ்து உனக்குள் இருந்தால் உனக்கு அமைதி. கிறிஸ்து உனக்குள் இல்லை என்றால் அமைதி இல்லை. நோட் பண்ணிட்டு. அப்போ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லும் பொழுது அந்த அமைதி எங்கே வரும்? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள், கிறிஸ்து என்னுள் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அங்கே அமைதி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து இல்லைன்னா அமைதி அங்கே இருக்காது. அதனால தான் அப்போ அந்த அமைதி எப்படி வரும் சொன்னால் சிலுவை பாடுகள். எபேசியர் 2:14 மீண்டும் வாசிக்கலாம். ஆமென். ஏனெனில் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருளுபவர். அவரே நமக்கு அமைதியை அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை அவரே இரண்டு இடத்தில் பிரித்து நின்று பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து நமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். அவர்களை ஒன்றுபடுத்தினார். ஆமென். ஆமென். என் நுகம் அழுத்தாது. உங்களுடைய வேதனை பாடுகளை எல்லாம் அவர் சமூகத்தில் வச்சிருங்க, அவர் பார்த்து கொள்வார். சிலுவை அவரே நமது அமைதி. அதனால்தான் கொலோசியர் 1:20 சொல்லப்படுகிறது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மனித குலம் ஒப்புரவாகிறது, பிரிவினை அழிகிறது. இப்போ அமைதி எங்கிருந்து வரும்? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராக என் கண்களை ஏறெடுப்பே. அவர்தான், அவரே அமைதியின் அரசர், என்றுமுள்ள தந்தை, வரைவுமிகு இறைவன், வியத்தக ஆலோசகர், எல்லா ஆட்சி பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு.
அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது யாருக்கு அஞ்ச வேண்டும்? யாருக்கு நான் பயப்படணும்? யாருக்கும் பயப்பட வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அதனால தான் சங்கீதம் 27:3 ரொம்ப அழகாக சொல்லுகிறது, எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினோம், என் உள்ளம் அஞ்சாது. ஆமென். மஞ்சாது. எனக்கு எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நம்பிக்கை. ஆமாம். ஆமென். அப்போ நமக்கு அமைதி எங்கிருந்து வரும்? தியாகம். முதலாவது தியாகம், தியாகம். சாக்ரிஃபைஸ். இரண்டாவது மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். மூன்றாவது அன்பு, லவ். இது 3 இருந்துட்டா அமைதி தன்னால் வந்துடும். ஆமென். தியாக உணர்ச்சி இருக்கணும். தியாகம், விட்டு கொடுத்தல், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, மன்னித்தல். இது 2 இருந்துட்டா அன்பு தன்னால் வந்துடும். இல்லையா? ஆமென். அல்லேலூயா. அதனால தான் இயேசு லூக்கா நற்செய்தி 23:34 சொல்லுவார், ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே ஆர் டூயிங். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அப்போ அமைதி. மார்க்கு நற்செய்தி 4 பாருங்கள், அதில் புயலில் அமைதி. தொடக்க நூல் 45 பாருங்கள், யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், அங்கே மன்னிப்பதில் அமைதி, உறவுகளை புதுப்பிக்கிறார். யோவான் நற்செய்தி 20:19 பாருங்கள், அந்த பயத்தில் அமைதி. லூக்கா 23 மரணத்தில் அமைதி, மனம் திரும்புதல் வழியாக அமைதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் விடுதலை பயணம் 14:14 தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும்? நீ ஏன் அழுகிறீங்க? நீங்க ஏன் அழுகிறீங்க? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாய் இருங்கள் என்றார். அவ்வளோதான். எனக்கு எதிராக பாளையம் ஒரு பாளையம் இறங்கினாலும், போர் இருந்தாலும், போர் மூண்டாலும், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஆமென். ஆமாம் பாதவர்களே. இதில் புரிந்த சூசைப்பர் ரொம்ப அவருடைய கேரக்டர் பைபிளில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவரை பற்றி ஒரு வசனம் எப்படின்னா, அவர் எங்கேயுமே பேசலை. எங்கேயாவது பேசியிருக்காரா? பேசல. அவர் மௌனம். எல்லாம் அவர் கனவுல தான் அவருக்கு எல்லாமே எச்சரிக்கப்பட்டது. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு கணவர். இயேசு கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார். எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட பைபிளில் அவர் பேசலை. மாதா பேசினார். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 5:9 சொல்லுகிறது, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றவர். எப்படி? அவர்கள் கடவுளின் மக்கள் என ஆமென். அமைதி யார் ஏற்படுத்துகிறாங்களோ, கிறிஸ்தவுக்குள்ளே இருந்துட்டா அங்கே அமைதி வந்துடும். கடவுளுடைய மக்கள் அமைதியை ஏற்படுத்தும். கலகம் முட்டிடுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க, நைஸாக ஒரு பிட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. தெரியுமா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நைஸாக ஒரு பிட்டை போட்டு அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி அமைதி வரும்? எல்லாம் நல்லா முடிகிற நேரத்தில் ஒரு பிட்டு, ஒரு சின்ன ஒரு ஆயுதம், ஒரு ஆணி போட்டு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ அமைதி எப்படிங்க வரும்? அமைதி எப்படிங்க வரும்? அப்போ தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ஆமென். உண்மை, நீதி, அன்பு 3 இருந்தால் மட்டும்தாங்க அமைதி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும், பர்ஃபெக்ஷன் இருக்கணும், அன்பு இருக்கணும்.
அப்போ அது எப்படி வரும்னா, கடவுளோடு சரியான ஒரு உறவு நிலை, மற்றவர்களோடு ஒரு ஒழுங்கு, ஒரு டிசிப்ளின், கடவுளின் திட்டத்திற்கேற்ப அனைத்தும் சரியான ஒரு நிலை. அதனால தான் இன்றைக்கி இறையிறக்கத்தின் செய்தியில் மிக அழகாக சொல்ல, ஒரு சிறிய காரியங்களில் எனக்கு ஒரு வருத்தம் உண்டு, நீ என்னை அசட்டை செய்கிறாய், அசட்டை பண்ணுறியே. ஒருத்தர் மற்றவரை அன்பு செய்யணும். புனித பிரான்சிஸ் அசிசி மிக அழகாக சொல்லுவார், அமைதியின் கருவியாய் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. புனித தெரேசாம்மா அவனுடைய சிரிப்பு தான், அவருடைய சிரிப்பு தான் வெளியில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள வெறுப்பு வைராக்கியம் நமக்குள்ள வருது. அப்போ அமைதி எப்படி வரும் சொன்னா, பீஸ். அமைதி எப்படி வரும்? முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம், ப்ரே டெய்லி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது, ஈ ஃபார் என்கரேஜ் அதர்ஸ், மற்றவர்களை ஊக்கப்படுத்து. ஏ அவாய்ட் சின், பாவங்களை தவிர்க்கணும். சி சூஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அவரை தேடு. இ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய், இருக்கிற சந்தோஷத்தை பயன்படுத்திக்கோ. அல்லேலூயா. Hallelujah. அதுதான் பீஸுடைய ஃபுல் ஃபார்ம், PEACE. பி ஃபார் ப்ரே டெய்லி, இ ஃபார் என்கரேஜ் அதர், ஏ ஃபார் அவாய்ட் சின், சி ஃபார் சூஸ் கிரைஸ்ட், இ ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய். அமைதியை கட்டி எழுப்பணும், அதாங்க பீஸு. உங்களுக்கு அமைதி உண்டாவதாக சும்மா சொல்லிட்டு போனால் பத்துங்களா? அதுக்குள்ளே இவ்வளோ இருக்குதுங்க. ஜெபிக்கணும், ஒருவர் மற்றவரை என்கரேஜ் பண்ணணும், பாவத்தை தவிர்க்கணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு சமாதி, உங்களுக்கு அமைதி உண்டாக, உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கி சில பேர்லாம் ப்ரேயர் முடிஞ்சா உங்களுக்கு அமைதி சொல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைதி அவங்களுக்குள்ளே இல்லை, கிறிஸ்து அவங்களுக்குள்ளே இல்லை, தூய ஆவியினால் அவர்கள் இயக்கப்படவில்லை. அதனால் அவங்களால் அமைதி சொல்ல முடியாமல் அப்படியே போயிடுவாங்க. மன்னியுங்கள், அன்பாய் பேசுங்கள், கனிவான வார்த்தை, ஒப்புரவாகுங்கள், அவ்வளோதான். விட்டு கொடுங்க. என்ன தலையாக போயிட போகுது? விட்டு கொடுத்தா பாருங்களேன். கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. கொடுப்பதில் இன்பம், பெறுவதில் இல்லை. அப்போ கடவுள் பாருங்க எப்படி அமைதி கொடுக்கிற கடவுள். 5 அவரால் முடியாத காரியம், ஆண்டவர் தமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மீறமாட்டார். நம் பாவங்களை அவரால் நினைவில் கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மை கைவிட கைவிட மாட்டார். ஆண்டவரால் நம்மை நினைக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவரால் நம்மை நேசிக்காமல் இருக்க முடியாது. அப்போ இப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டா இந்த 5 காரியம் நம்ம செஞ்சிருவோமா, செய்ய மாட்டோமா? செய்ய மாட்டோம். இங்கே தான் பிரச்சனை. பார்த்தீங்களா? செய்வேன், ஆமேன், அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா? உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். விட்டு கொடுங்க. இப்போ ஆண்டவரால் முடியாத 5 காரியம் இருக்குதே, அவரால் முடியல போது நமக்கு ஏன்? நமக்கு ஸ்பெஷல். அப்போ கிறிஸ்தவள் என்று சொல்லும் பொழுது, நான் உண்மையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்குள்ள இந்த 5 கண்டிஷன் வரணும். இந்த 5 கண்டிஷன் எனக்குள்ளே வரலன்னு சொன்னால் நம்ம சிலருக்கு வாக்கு கொடுப்போம், அதை மீறுறோம், அமைதி போச்சு. சிலர் மற்றவங்களுக்கு எதிராக பாவம் செய்கிறோம், முடிஞ்சு போச்சு. அவங்க நமக்கு செஞ்ச தப்பை சொல்லி காட்டுறோம்,
அவர் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு. ஆனால் ஆண்டவர் நினைவு கொள்ள மாட்டார். அவர் ஒருத்தருக்கு நேர்ச்சை பண்ணிவிட்டு அதை செய்கிற வரைக்கும் அவர் முடியும் அளவுக்கு அவர் சும்மா இருக்க மாட்டார், செஞ்சு முடிப்பார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மீறவும் மாட்டார், மாற்றவும் மாட்டார். ஆண்டவரால் நம்மை கைவிட முடியாது. இன்னைக்கு நம்ம கைவிட்டுறோம். ஆண்டவரால் நம்மை நினைக்காமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர், நினைக்கிறவர், அமைதியை ஏற்படுத்துவோர், பேறு பெற்றோர். ஆண்டவரால் நம்மை நேசிக்காமல் இருக்க முடியாது. அப்போ அமைதி வரணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ள இருந்த முடியாத 5 காரியங்கள் நமக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 18:28 சொல்லுகிறது மிக அழகாக. சங்கீதம் 18:28. ஆமென். ஆண்டவரே நீர் என் விளக்கு, ஆண்டவரே நீர் என் விளக்கு, ஒளியேற்றுகின்றீர். ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். நீர் என் இருளை ஒளிமயமாக்கு. ஆமென். ஆமென். மீண்டும் சத்தமாய் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என் விளக்கு, நீர் என் விளக்கு, ஒளியேற்றுகின்றீர். ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். ஆமென். ஆமென். ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். நீர் என் விளக்கு அல்ல, என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். வாசிப்பதில் கவனம் தேவை. துக்கப்படுத்தாதீங்க, அசட்டு செய்யாதீங்க. இறையிறக்கத்தின் செய்தி, சின்ன சின்ன காரியம் அசட்டு செய்யாதீங்க. நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், எரிந்து கொண்டே இருப்பேன் என் ஜீவன் பிரியும் வரை. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சங்கீதம் 18:21 சொல்லுகிறது, ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். ஒப்பு கொடுப்போம். பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு விலகவில்லை, அகலவில்லை. அவரை விட்டு விலகி போகாதே. அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை நினைக்காமல் இருக்க முடியாது, நம்மை நேசிக்காமல் இருக்க முடியாது, நம் பாவங்களை அவரால் நினைவில் வைக்க முடியாது, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவரால் மீற முடியாது, மாற்ற முடியாது. தாவீது அழகாக பாடுகிறார்,
ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன். அவர் காட்டிய நெறி அந்த 5 முடியாத காரியங்கள், கடவுளால் முடியாத காரியங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மீறமாட்டார். நம் பாவங்களை அவரால் நினைவில் கொள்ள முடியாது, நினைவில் வைக்க மாட்டார். உன் குற்றங்களை நான் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டேன். நம்மை அவர் கைவிட மாட்டார். நம்மை நினைக்காமல் அவரால் இருக்க முடியாது. நம்மை நேசிக்காமல் அவரால் எடுக்க முடியாது. நம்மை தாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடிப்போம். பொல்லாங்கு செய்தியின் கடவுளை விட்டு நான் விலகாமல் இருக்க ஒப்புக் கொடுப்போம். சங்கீதம் 18:23 சொல்வதைப் போல, அவர் முன்னிலையில் நான் மாசற்றவனாய் இருந்தேன், தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே அமைதியின் தூதனாய் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாது இருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள், அமைதி இல்லாமல் தவிக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தேசத்தில் அமைதிக்காக ஜெபிப்போம். போர் நடக்குகின்ற இடங்களிலே குழப்பங்கள், ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நாட்டின் அமைதிக்காக ஜெபிப்போம். ஜெபம் தேவைப்படுகிறது. அசட்டை செய்யாதீங்க, அசட்டை செய்யாதீங்க. இன்னைக்கு ஜெப குறிப்பு உலக சமாதானம், உலக அமைதி வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பங்களிலும் அமைதி தேவை. அமைதியோடு இருப்போம், பொறுமை காப்போம், விட்டு கொடுப்போம், அன்பு செய்வோம், தியாகம் செய்வோம் என்ற சிந்தனையோடு அமைதியில் வாழ பயிற்சி பெறுவோம். ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், கோபத்தை குறைத்து கொள்வோம், வீண் வார்த்தைகளை பேசுவதை குறைத்து கொள்வோம், தேவையில்லாத காரியங்களை தலையிடுவதிலிருந்து வெளியே வருவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்.